ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம்னா மெஹபூப் சாகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். சாகர்னால் ஒரு தண்ணி நிறையா இருக்க இடத்துக்கு பேர். ஏரி இல்லாட்டி கடல், பொதுவாக கடலுக்கு இல்லாட்டி ஸ்கைக்கு தான் சாகர்ன்றாங்க. இல்லாட்டி கூட ஒரு அதிக நிலப்பரப்பில் இருக்கிற தண்ணி இருக்கிற இடத்துக்கு பேர் சாகர்னுவாங்க. அந்த மெஹபூப் சாகருக்கு தான் போகிறோம். அங்கே ஒரு அதிசய கோயில் ஒன்று இருக்குது. அதையும் நம்ம விசிட் பண்ணலான்றது தான் நம்மளோட ஐடியா. இது நான் சங்காரெட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5-8 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு இடம். இது ரொம்ப நாளாக நான் இங்கே வந்ததுலேருந்தே போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் போகிறதுக்கான ஆப்ஷன் அமையவே இல்லை. அதனால் அது போக முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ரிபப்ளிக் டே, அதனால் நான் சரி போகலான்னு சொல்லி போகிறேன். அதுதான் நான் சரி இப்போ சாப்பிட்லான்னு அப்படியே வெளியே போனேன். சரி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது சரி இப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வண்டி எடுத்தேன். அதான் இது நான் அந்த லஞ்ச் முடிச்சுட்டு போகிறேன். அது இந்த கோயிலுக்குன்னு ஒரு பெரிய ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ப்ளஸ் இந்த ஏரியுமே நம்மளோட சங்காரெட்டியிலேருந்து சங்காரெட்டியோட அவுட்டரில் இருக்குது. அதுதான் இதோட ஸ்பெஷல். இந்த முக்கியமான இந்த 2 விஷயந்தான் இந்த இடத்துக்கு பர்டிகுலர்லி ஸ்பெஷல். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த சாப்பிட்ட இடம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட சங்காரெட்டியோட பைபாஸ் ரோடு. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா வந்துச்சு. சரி அதான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். ஃபஸ்ட்டு கோயில் ஐடியா கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மெஹபூப் சாகர் போகிறது தான் ஐடியா. மெஹபூப் சாகர் போகும்போது தான் நான் முதல்ல இந்த கோயில் நான் முன்னாடி ஒரு தடவை படித்தேன். பட்டு அதை நான் ஐடியாவே யோசிக்கலை. நான் ஜஸ்ட்டு கூகுளில் போடும்போது மெஹபூப் சாகர்னு சொல்லி போட்டிருந்துச்சி. அதனால் சரி ஓகே மெஹபூப் சாகர் போகலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட் ஐடியா. அதனால் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போனேன். அதுதான் இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற வீடியோ எல்லாமே. இது இப்போ அந்த மெயின் ரோடாக அந்த சங்காரெட்டியிலேருந்து இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு வழியாக போகிறதுக்கான ஆப்ஷன்ஸு இதுதான் டேரெக்டாக நீங்கள் இந்த மெஹபூப் சாகருக்கு வரணுன்னா பாதையே கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் ஹைதராபாத்லேருந்து வரும்போது சங்காரெட்டியோட இதில் ரைட் எடுத்திங்கன்னா அதில் நேராக வரும்போது நியூ பஸ் ஸ்டாண்ட் வரும். அதுக்கப்புறம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரும். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மெஹபூப் சாகர் இருக்குது. அதுக்கு முக்கியமாக அதுதான் நம்ம அந்த மெஹபூப் சாகரில் தான் அந்த டெம்பிள் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இங்கே கண்டிப்பாக வரலாம். மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படி தான் சொல்லணும். நிறையா விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. அதை நீங்கள் விசிட் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. இந்த தண்ணியை பார்த்தோன்னே தான் எனக்கு சரி இந்த கோயிலுக்கு போகலான்னதே ஃபஸ்ட்டு ஐடியா வந்துச்சு. அதை தான் நான் இந்த வழியாக போகிறேன். ஏன்னா முதல்ல இதுக்கு வேறு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. நான் அதை பேஸ் பண்ணாமல் இந்த மெஹபூப் சாகர் போகலான்னு பார்க்கும்போது தான் அந்த கோயில் எனக்கு மைண்டில் வந்தது. சரி ஓகே அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போகிறேன். இதுதான் அந்த பாதை. கொஞ்சம் பார்த்தீங்களா, இது என்னென்னா 2 சைடுமே தண்ணி இருக்குது. இது ஜஸ்ட் அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த பாதை உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக இந்த பாதை கிடையாது. எலக்ட்ரிசிட்டி கம்பம்லாம் இருக்குது. நியாயமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பாதையே கிடையாது. இது இந்த ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. நான் இந்த லன்ச் டைமில் போனதுனால அந்த லன்ச் டைம் பிரேக்கு எல்லோரும் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம இயற்கை நமக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கு, இந்த ஆகாய தாமரை. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆகாய தாமரை ரொம்பவும் படரக்கூடாது. அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இதில் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த பாதையில் எல்லோரும் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறாங்கன்னா நம்ம ஊர்லேயும் தமிழ்நாட்டிலையும் ஏரி பார்த்தா மீன் பிடிப்பாங்க. நம்ம எப்படி மீன் பிடிப்போம்? ஒரு குச்சியில் நரம்பு கட்டி அந்த நரம்பில் ஒரு தர்மாக்கோல் வச்சு அந்த ஹூக்கில் ஏதாவது வச்சு தான் நம்ம மீன் பிடிப்போம். இவனுங்க என்னமோ இன்டர்நேஷ்னல் ஃபிஷ்ஷஸ் ரேஞ்சுக்கு அந்த மாடர்ன் ஃபிஷ்ஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி அந்த நம்ம குச்சி இல்லாமல் இரும்புலேயே அந்த சுற்றி வைக்கிற மாதிரிலாம் வச்சுட்டு, இந்த இங்கிலீஷ் படத்தில் அவர்களை மீன் பிடிச்சோன்னே ஒரு வீலை சுற்றுவாங்கள்ல மீன் இழுக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டு
இவ்வளோ ஹை எண்டு ஃபிஷர்மேன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன்ஸ் இல்லை, இவங்க வந்து பார்ட் டைம் ஃபிஷர்மேன்ஸ் தான். ஆனால் வந்து அவங்களே இவ்வளோ ஹை எண்டாக இங்கே ட்ரை பண்ணுறாங்க. இந்த லீவுனால இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் சூப்பராக அவங்க ட்ரை பண்ணுறத பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருந்துச்சு. அதுதான் இந்த நான் சொன்ன கோயில். இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. என்னென்னா இந்த ஏரிக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. மழை காலத்தில் இந்த கோயிலை நம்ம ரீச் பண்ண முடியாது. இந்த மழை காலத்தில் வந்து இந்த கோயில் வந்து ஏரிக்குள்ளே மூழ்கிடும். இங்கே பாருங்கள், இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோடு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ரோட்டில் போனோன்னா இந்த கோயிலை சுற்றி இந்த ரோடு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மழை காலத்துலேயும் இங்கே எப்படியாவது மக்களை போக வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக போட்டிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு நல்ல மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து இந்த கோயில் வந்து மூழ்கிடும். பள்ளத்தில் தான் இருக்குது. இந்த ரோடு மட்டும் நல்லா ஹைட்டாக ஏற்றிருக்காங்க. சுற்றி பாருங்கள், மீன் பிடிச்சிட்ருக்காங்க இல்லையா, நம்ம அதெல்லாம் சுற்றி இந்த பக்கம் ஒரு சைடு கிட்டத்தட்ட நான் வந்து பைக்கில் வந்து கோயிலையே சுற்றிட்டேன். அந்த பேசிஸில் தான் போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த என்ன சொல்கிறது, நம்ம வந்து இப்போ சாமி கும்பிட்ட கணக்குக்கு எப்படின்னா வந்து வண்டியிலேயே சாமி கும்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபுல் ரவுண்டு அடித்து அதுக்கப்புறமா சரி உள்ளே கொண்டு போய் பார்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே போய் பார்க் பண்ணுறேன். அதுதான் இந்த கோயில் கிடையாது, இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சந்துக்குள்ளே வரணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ எடுப்பேன். இந்த ரைட் எடுத்தோன்னே தான் உங்களுக்கு தெரியும். அந்த கோயிலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்திங்களா, இதுதான் அந்த கோயில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் வந்து இந்த சிவன் கோயில் தான். வந்து ரொம்ப விசேஷமான கோயில். இந்த விசேஷத்துக்கு முக்கியமான விசேஷம் என்னென்னா வந்து இது வந்து மழை காலத்தில் இந்த கோயிலை ரீச் பண்ண முடியாது. இது கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருக்கும், சாகருக்குள்ளே இருக்கும் அப்படி சொல்லணுன்னா. இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் இந்த மழைக்கு அப்புறம் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இதில் தான் கும்பாபிஷேகம் தான் ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. சுற்றி பாருங்கள், நான் நிற்கிற இடம் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் இருக்க தண்ணியே தெரியல. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த இடம் பள்ளம், அந்த பாதை மேலே இருக்கிறதுனால இந்த இடம் உங்களுக்கு வந்து பள்ளமாக இருக்குது. அப்போனா ஒரு வேளை அந்த பாதை இல்லைன்னா இதுவும் இப்போ தண்ணிக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்கும். நான் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அவ்வளோ தண்ணி இருக்குது, மீன் பிடிக்கிறாங்க. இந்த பாதை ஒரு வேளை இல்லைன்னா இந்த கோயிலும் தண்ணிக்குள்ளே இருக்கும். வெயில் காலத்துலேயாவது இந்த கோயிலை எல்லோரும் பயன்படுத்தணுன்றதுக்காக இந்த பாதை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக மழை காலத்தில் நிறையா தண்ணி வரும், அதனால் கோயிலை பார்க்க முடியாது. பார்க்கலாம், ஆனால் உள்ளே போக முடியாது. வாசலில் ஒரு பெரிய ஸ்தூபம் ஒன்று வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் இது ஏன்னா இப்போ தான் புதுசாக இதை கட்டியிருக்க மாதிரி இருக்குது. கல்லே புதுசாக இருக்குது. இதை வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு அளப்பாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, இப்போ தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நம்ம ஆள் இருக்கார் சிவன். ரொம்ப சின்ன சிவன் தான், ரொம்ப பெரிய சிவன்லாம் கிடையாது. இருந்தாலும் சிவனில் சின்ன சிவன் பெரிய சிவன் இருக்குது. சிவன்னாலே வந்து பெரிய ஆள் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நல்லா இருக்குது. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் இவங்க டெவலப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம். இந்த அட்மாஸ்பியரே கொஞ்சம் இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இப்படி இருக்காது. ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறும் இப்போ தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஏரியாவே கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குது. கிணறுன்னு சொல்ல முடியாது, இது என்ன சொல்லுவாங்க, ஒரு தெப்பக்குளம் அந்த ரேஞ்சுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊராக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு கிணறு, ஊற்று கிணறு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. தண்ணி இங்கே ஊறுது, அது ஒரு ஆட் தான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவன் அந்த தண்ணி பக்கம் பார்த்த மாதிரி இருக்கார். அதனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு சிவன் கோயில் தான். மேபி இந்த மலையில் வந்து இந்த கோயில் மூழ்கிருச்சுன்னா அந்த சிவனை எல்லோரும் கும்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேசிஸில் தான் அந்த சிவன் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, சாமி தான் பார்த்தாச்சுன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். சரி, இந்த ஏரியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா வந்து நமக்கு இந்த ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா எருமை மாடுலாம் இந்த ஏரியாவை பார்க்க போய் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் போன வீடியோவில் சொன்னதே தான், ஒரு இயற்கை சூப்பர் ஏரியாவை நம்ம மக்கள் நாசம் பண்ணுறதுல நம்ம மக்களை அடிச்சிக்கவே முடியாது. ஃபுல்லாக குப்பை, எல்லா பக்கமும் கவரு பேப்பரு அது இதுன்னு போட்டு எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து எந்த மாநிலம் பிரிவினையே கிடையாது. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவையும் வந்து நாசம் பண்ணுறதுல நம்ம ஆளுங்க தான் ஃபஸ்ட்டு.
அதான் சரி இப்படி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களா ஒரே மேடாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த ஆகாய தாமரை எடுத்துருக்காங்க. அந்த எடுத்ததை வந்து எடுக்கிறதுக்காக இன்னொரு மிஷின் வச்சு இப்போ எடுக்கிறாங்க. அது சரி அதை பார்த்தோன்னே சரி ஓகே உங்களுக்கெல்லாம் காட்டலாம் எப்படி வந்து ஆகாய தாமரையை வந்து தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத சரி உங்களுக்கு ஒரு டெமோ காட்டலான்றதுக்காக தான் வந்து பார்த்தேன். உடனே சரி வண்டியை ஓரம் கட்டிட்டு லெட்ஸ் டேக் ஒரு வீடியோ, எப்படி இந்த ஆகாய தாமரை தண்ணியில் பொதுவாக எப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வளர்கிற ஆகாய தாமரை வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இதெல்லாம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் போல். ஆனால் வந்து ஹைதராபாத் தான், ஆனால் வந்து எல்லா ஊருக்காரங்களும் நம்மளை மாதிரி தான் போல், எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து இங்கே உள்ள அந்த ஊருக்காரன் எப்போவுமே அந்த ஊரில் வேலை பார்க்க மாட்டான் போல், அடுத்த ஊருக்காரன் தான் அந்த வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன். அது நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்துலேயும் பொருந்தும் போல். அதுதான் சரி இப்படி பார்த்தா வந்து பாருங்கள் அல்றாரா அப்படியே பாருங்கள் அந்த தண்ணியில் வந்து அந்த கம்பியை வச்சு உள்ளே தள்ளுறாப்புல அந்த ஆகாய தாமரை எடுக்கிறதுக்கு. அப்படியே உள்ளே தள்ளி அதுக்கப்புறம் அந்த ஒரு செயின் கான்செப்டில் இருக்குது. அந்த ஆகாய தாமரை இழுக்கிறாங்க. அந்த இழுக்கும் போது அந்த வேரெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. அப்படி தான் பண்ணுறாங்க. நல்லா அந்த பாருங்கள் மிஷின் தள்ளுதான் இழுத்து அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக இழுக்கிறாங்களா, இழுத்துட்டு அப்படியே உள்ளே ரெண்டில் போகிறாங்க. அப்படியே இழுத்து வராங்க. உள்ளே வந்து அப்படியே இழுத்து கீழே இருந்து தள்ளுறாரு. தெரியுதா உங்களுக்கு? அந்த கம்பி வந்து இழுக்குது. அதுதான் அந்த ஆகாய தாமரை மேலே வர்றதுக்கானது. இதில் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. பொதுவாக வந்து ஆகாய தாமரை வந்து ஒரு நிலப்பரப்பில் அந்த தண்ணீர் பரப்பில் வந்து வளர்கிறது நல்லது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தண்ணியோட தூய்மையை வந்து பாதுகாக்குமா. அதே சமயத்தில் நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி வந்து ஆகாய தாமரை இருக்கும்போது அந்த தண்ணியோட அளவு குறையாமல் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன்லேருந்து டைரெக்டாக வந்து உனக்கு தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணாது. அது ஒன்று வந்து 2 ப்ளஸ் திங்ஸ் இந்த ஆகாய தாமரையினால். பேட் திங் என்னென்னா நம்மளோட தண்ணியே ஃபுல்லாக மூழ்கிடும், நம்மளோட இந்த தண்ணியோட அழகை பார்க்கவே முடியாது அப்படின்றாங்க. ஆனால் வந்து ஆகாய தாமரை வந்து உண்மையாலுமே வந்து நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்கிறாங்க சில ஆய்வறிக்கையில். அது மட்டும் இல்லாமல் இந்த வேஸ்டேஜ் இப்போ இவங்க எடுக்கிறாங்கல்ல, இந்த வேஸ்டேஜை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மிங் லேண்டில் போட்டால் இது நல்ல உரமாக, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நான் வந்து இதை சரி இந்த ஆகாய தாமரை எடுத்தோன்னே அந்த வீடியோ பார்த்தேன். ஒன்று படிக்கலாம் ஆகாய தாமரை என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதில் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஆகாய தாமரை எடுத்தால் தானே நம்ம இந்த தண்ணியை பார்க்க முடியும். அது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி நிறைய வீடியோ அடுத்தடுத்து போடுவேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறையா வீடியோ வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.